ஹலோ ஆல் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு எதுவுமே சமைக்கலை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஓட்ஸு பாசிப்பருப்பு மட்டும் ஊற வச்சு சமைச்சிட்டேன். அண்ட் குழம்பு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வச்சு முட்டை குழம்பு இருக்குது. பாப்பாவுக்கு அதே சூடு பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சமாக பாப்பாவுக்கு மட்டும் ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. நானும் நேற்றுலேருந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். க்ளீன் பண்ணவே முடியல, டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இந்த பாத்திரம் கழுவுன பாத்திரத்தெலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஸோ கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். கிச்சன் இப்படி இருந்தாவே பார்க்குறதுக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு தோணும். அண்ட் என்ன தான் நம்ம கிச்சன் நீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சமைச்சோம் அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஏதோ ஒரு ஞாபகத்திலே போய் லைட்டரை போய் நான் வாட்டரில் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சமைக்கிறோமோ இல்லையோ ஆனால் பாத்திரம் மட்டும் எப்படி தான் விழுதுன்னே தெரியாது. குழம்ப வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இதை நம்ம கழுவ போட்டுடலாம். அவ்வளோதான், இதை வாஷ் பண்ணி போட்டுடலாம். வாட் பேபி? ஸோ லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஓட்ஸும் பாசிப்பருப்பும் வச்சு பொங்கல் மாதிரி செஞ்சுட்டேன். வாட் யூ வாண்ட்? ஆப்பிள்க்கு ஆப்பிள் சுபுட்னா காய். என் பொண்ணு மார்னிங் தான் ஆப்பிள் சாப்பிட்டா இப்போ ஆப்பிள் வேணுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் பாசிப்பருப்பும் போட்டு பொங்கல் மாதிரி செஞ்சுருக்கேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது, பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இனி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இது பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் சமைச்சாச்சு. என்னோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 2.4 இயர்ஸ் ஆகுது. முடி வச்சிடலாம். க்ளீன் பண்ணிட்டு தான் பாப்பா கூட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெட் வைப்ஸை போட்டு ஒரு 8 க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு தண்ணி போடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன் ஜப்பான் ஹோமில் இருந்து. வெட் வைப்ஸ் இருந்தால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ பாருங்க, ஜஸ்ட் நம்ம வந்து வெட் வைப்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 8 தொடச்சிடலாம் ஃபுல்லாக. பாருங்க, நான் எந்த ஒரு சோப்பும் போல ஜஸ்ட் நான் வெட் வைப்ஸை மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணுறேன். அதுலேயே வந்து நமக்கு முக்கால்வாசி க்ளீன் ஆயிடுது. பாருங்க, இந்த சைட் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. லிக்விட் போட்டு துடைக்கலாம், பட் இப்போ டைம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப குயிக்காக வந்து நம்ம ஜஸ்ட் வெட் வைப்ஸை வச்சு தொடச்சி விட்டுடலாம். ஓகே, டன். ஸோ இதெல்லாம் வந்து அழுக்கு இல்லை, அந்த கண்ணாடியோட அந்த ஷைனிங் அது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் கை மட்டும் ரொம்ப வலிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து வைப்ஸ்னால அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து துடைக்கிறதுனால கொஞ்சம் கை வந்து வலிக்கும்.
10 மினிட்ஸில் வந்து இங்கே எல்லாம் வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். இது வந்து பாப்பாவோட வாட்டர் பாட்டில் லைக் பால் எடுத்துகிட்டு போகணும். ஃப்ளாஸ்க்லாம் எப்போ எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, மறந்துட்டேன். அப்படியே தயிர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சிருக்கேன். குழந்தை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. வந்து வைப்ஸை போட்டு துடைச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சிங்களா? ஸோ இந்த இடத்துல கிச்சன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்ஸை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட வெட் வைப்ஸ் இல்லைனா கண்டிப்பாக வெட் வைப்ஸ் வாங்கிக்கோங்க. ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நம்ம கிச்சன்லேயே நிற்க முடியாது. கொஞ்சம் ஈஸியாக நம்ம வேலை முடிக்கிறதுக்கு என்ன வேவோ அதான் நம்ம பார்க்கணும். இன்னும் நீங்கள் வந்து சமைச்சு முடித்த உடனே தொடச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு கிச்சன் எப்படி இருக்குன்னு. ஸ்மைல். ஓகே, அப்படியே கையோட கையாக கூட்டிடலாம். அச்சோ ची 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 क्या करते हैं पापा? अम्मी को हेल्प करते हैं सो अम्मी हेल्प பண்றீங்களா நீங்க? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. कोल्ड के ओके नो 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 कम अम्मू टाइम नहीं है पापू तो लंच करना आसिफा இப்படிதான் பண்ணக்கூடாதுங்கிறது. என்னோட பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா, கூட்டுறாங்களா? நல்லா கூட்டுங்க. சே ஹாய், சே ஹாய். ஓகே. கையோட கையை அப்படியே பாத்திரத்தையும் விளக்கிடலாம், இல்லைன்னா இதுக்கு வந்து தனியாக நிற்க முடியாது. சமைக்கிறவங்க இல்லையோ இந்த பாத்திரம் மட்டும் எப்படி தான் விழுவுதுன்னு தெரியலங்க. இன்றைக்கி நான் ஒன்றுமே சமைக்கல. காலையிலையும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வெறும் ஓட்ஸ் ஆப்பிள் தான். ஸோ நான் தோசை போட்டு சாப்பிட்டேன். இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஆனால் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஓகே குட். அவ்வளோதாங்க, இன்னைக்கான வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸில் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.